வெடிச்சு கொந்தளிச்சு எதிர்வினை ஆற்றி அதனால மேலும் 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 துக்கத்தையும் கர்ம சக்கரத்தையும் உருவாக்குவோம். அதுக்குதான் சூடு பேரு. தொடர்ந்த வயலன்ஸ், தான் வஞ்சிக்கப்பட்டதாக ஆழ்ந்து நம்புவது, அதனால் ஏற்படுகின்ற எதிர்வினை ஆற்றுகின்ற மன அமைப்பு. சொரணைனா என்னன்னா, தான் வஞ்சிக்கப்பட்டதாக நினைத்து அதனால் வர்ற ஃபியர், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், கில்ட், இது எல்லாத்தையும் தன்மேலேயே காட்டிக்கொண்டு குமுறி குமுறி அழிந்து வாழ்க்கையை அழித்துக் கொள்வது. அதுக்கு பேர் தான் சொரணை. சூடும் சொரணையும் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி. உங்களை வஞ்சிக்கணும், ஏமாத்தணும், எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க சூட்டையும் சொரணையும் தூண்டி விட்டுத்தான் வஞ்சிப்பார்கள். ஜாதி ரீதியாக உங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணணுன்றவங்களும் இந்த சூடு சொரணை தான் தூண்டுவார்கள். மத ரீதியா உங்களை தீவிரவாதியா மாத்தணும்னு நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் தூண்டுவார்கள். அரசியல் ரீதியா உங்களை வஞ்சிக்கணும், ஏமாற்றணும் நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் தூண்டுவார்கள். நாத்திக ரீதியா உங்களை வஞ்சிக்கணும் நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் சீண்டுவார்கள். நாத்திகம், மதம், கருத்து, சமூகம், ஜாதி, அரசியல், சினிமா, எந்த துறையிலும் உங்களை வஞ்சிக்க நினைக்கும், ஏமாற்ற நினைக்கும், யூஸ் அண்ட் த்ரோ, உபயோகப்படுத்திக் கொள்ள நினைக்கும் தலைவர்கள் உங்களுடைய சூட்டையும் சுரணையையும் தான் தூண்டிவிட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பார்கள். சூட்டையும் சுரணையையும் தவிர்த்து பரமசிவ பரம்பொருளே வாழ்க்கையின் நோக்கம் எனக் கொண்டு உலகத்திற்கு நம்மால் ஆன பங்களிப்பான செயல்களை மாத்திரம் செய்வதே வாழ்க்கை எனக் கொண்டு வாழ்க்கையை நிம்மதியா, நேர்மையா, உயிர்மையோடு நடத்துங்கள். உயிரை உயிர்ப்பித்துக் கொள்ளும் சக்தி தியாகம். அதை வாழும் வாழ்க்கை முறை பரமசிவ ஞானம், ஆதி சைவம். வயலன்ஸ ஹீரோயிசமா மாத்துறதை ஏத்துக்காதீங்க. சூடு சொரணை என்கின்ற பெயராலே சமூகம் உங்களை மற்றவர்களை அழிக்க தூண்டுவதையும் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள தூண்டுவதையும் அனுமதிக்கார்கள்.